ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ், உங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைவர் பேர் பகத்சிங். இவர் சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட தியாகி. இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம், மேக்கப் திங்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அது எல்லாமே கம்பெனி ப்ராடக்டாக கிடைக்கிது, கம்மி ப்ரைஸில் கிடைக்கிது. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகத்சிங்கோட குரு யாருன்னு பார்த்தா ஹர்தார் சிங் சரபா. இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அமிர்தசரஸில் டயர் நடத்திய மோசமான பயங்கரமான படுகொலை எதுன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது எப்போ நடந்துச்சுன்னா 1919 ஏப்ரல் 13. அப்பையில் பகத்சிங்குக்கு வயசு 7. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போய் அந்த ரத்தம் வடிஞ்ச அந்த மண்ணை எடுத்து தன்னோட டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டார். தன்னோட குருவோட செயல்களில் ஈர்க்கப்பட்டதாலும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்த போய் நேரில் பார்த்ததுனாலும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட காரணமாக இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக 1924 நவ்ஜவான் பாரத் சபை அப்படிங்கிற ஒரு சபையை ஆரம்பித்து அதன் மூலம் சமூக தொண்டாட்டிகிட்டு இருந்தார். அதே வருஷம் கான்பூரில் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்தார். 1927 லாகூர் வெடிகுண்டு வழக்கில் முதன்னு பகத்சிங் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் இந்துஸ்தான் சமூக குடியரசு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை சந்திரசேகர் ஆசாத்தும் பகத்சிங்கும் சேர்ந்து இந்த அமைப்பை ஆரம்பித்தாங்க. 1928 பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு இவங்க 3 பேரும் சேர்ந்து சாண்டர்ஸை கொலை பண்ணாங்க. இதுதான் இவர் பண்ண மிகப்பெரிய சுதந்திர போராட்டம். சாண்டர்ஸ் யாருன்னா ஒரு ஆங்கிலேயர். 1929 பகத்சிங்கும் பக்திகேஷ் தத்தும் 2 பேரும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசி வெடிக்க வச்சாங்க. இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களை பார்த்து பின்னாடி வந்த இளைஞர்களும் தானும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடணுன்ற எண்ணங்களை உருவாக்கினார் பகத்சிங். அவர் மனிதனை மனிதன் சுரண்டும் அமைப்பு மாறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றார். இன்குலா சிந்தாபாத் அப்படிங்கிறது தமிழில் புரட்சி ஊங்குக. இந்த தாரக மந்திரத்தை எப்போதுமே சொல்லுவார். நான் ஏன் நாத்திகவாதி அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. இப்படி போராடி பெற்ற சுதந்திரத்தை நம்ம பேணி காக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.